அழகே அழகு சீரியல் இன்னைக்கான எபிசோடில் தங்கராஜ் வந்து அவங்க மாமனார் வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு ரேவதியை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவார். ஆனால் மலரோட ஹஸ்பண்ட் வந்து என் தங்கச்சி அங்கே வரமாட்டா, ரேவதி நீ உள்ளே போ அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. தங்கராஜ் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ரேவதி வந்து மதிக்கிட்டையும் மலர்கிட்டையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் வந்து என் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்குது, நான் எப்படி அவர் கூட போக முடியும் அப்படின்னு சொல்லி. மலருமே சொல்லுவாங்க, நீங்கள் வந்து தங்கராஜ் அண்ணன் கூட போயிடுவீங்கன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் போகலை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புருஷன்தான் சரியாக வாய்க்கலை, ஆனால் எங்கள் அண்ணன் ரொம்ப தங்கமானவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தங்கராஜ் வந்து வீட்டுக்கு வந்துடுவார். பையன் வந்து கேட்பான், அம்மா எங்கே தங்கச்சி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்துடுவாங்கடா, நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதையும் இதையும் சொல்லி சமாளித்து சாப்பிட வைப்பாங்க. இன்னொரு பக்கம் மலரோட ஹஸ்பண்ட் மதியோட ஹஸ்பண்ட் 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீ அந்த மனுஷன் கூட வந்து கொஞ்சம் ஒரு லிமிட்டாகவே உறவு வச்சுக்கோ, அவர் வந்து ரொம்ப மோசம், நம்ம தங்கச்சியை வந்து அடிக்கிறாரு, அதனால் நம்ம 2 பேரும் இருக்கோன்னு சொல்லி அவருக்கு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தம்பிக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் தங்கராஜோட அம்மா வந்து தோசை சுட்டு கொடுத்துருப்பாங்க, அது வந்து காஞ்சு போய் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுவார். அதுக்கப்புறம் சட்னி மட்டும் தான் வச்சுருக்கீங்களாம்மா, ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வயசாகிட்டு என்னால் முடியாதுடா, நீ சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு கிளம்பி படுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ரேவதியை நினச்சி பார்ப்பாங்க, உன் பொண்டாட்டியை வேணால் போய் கூப்பிட்டுட்டு வா, அவள் உனக்கு 2 விதமான சட்னி வச்சு தருவா, சாம்பார் வச்சு தருவா, என்னால் அது வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாட்டியும் கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் மதிய ரூமில் இருக்கும்போது சுரேஷ் வருவார். உன் வேலை விஷயம்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்பார். நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வேலை போன காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், உன் காலேஜில் உள்ள பிரின்ஸிபல் தான் சொன்னாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு தான் என்ன காரணம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், என் வீட்டில் நடக்குது எனக்கு தெரிய மாட்டேங்குது, இதில் உன் காலேஜில் நடக்குது எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ சுரேஷ்க்குமே ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமா, இதனால் காலையில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக ஃபோனை வச்சிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.